நீ வேணா பாரு எத்தனை அதிகாரி அடி வாங்கிட்டு ஓட போறேன்னு தெரியல. இன்னும் நாள்ல பாரு. நீ எவனாவது இந்த ஃபார்ம்னு சொல்லு, ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான் என் பசங்க. நான் அப்புறம் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது. ஐ எம் வெரி சாரி. என்ன தம்பி அபவுட் சதீஷ் அப்படி போயிட்டு வேண்டிதான். கவனமா இரு. இப்ப என்ன பண்றது இவங்களேன்னு தெரியல. எனக்கு குழப்பமா இருக்கு. காலையில இருந்து என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படி பிள்ளைகள் விழிப்புணர்வோடு இருந்து அவரவர் வாக்கை தக்க வைக்க பார்க்கணும். தேர்தல் ஆணையத்திற்கு, இந்திய ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டை ஆளுகிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்க எதிர்க்கிறேங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை வரல. ஏன்னா நீங்க ஒரு பக்கம் இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா எதிர்க்கிறேன்றீங்க. உண்மையிலே எதிர்க்கிறதுனா நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினது உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சியை கூப்பிடுறீங்க. அப்ப நீங்க சட்டசபையில கூட்டி ஒருவேளை ஐயா எடப்பாடி எதிர்த்து பேசினா நீங்க எதிர்த்து தர்க்கம் செஞ்சு இவ்வளவு பேராபத்து இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு தீர்மானத்தை போட்டு தமிழ்நாடு ஒத்துழைக்காது என்ற தீர்மானத்தை நீங்க கொண்டு வந்திருக்கணும். அதை செய்யல. நீங்க அவசரமா பிஎல் வந்த பூத் லெவல் ஆபீசரை போட்டு அதுக்கு ஆலோசனை நாங்க உங்க ஆளுகள்லாம் காணொலியில அதை இப்படி பதிவு பண்ணுங்க அப்படி பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி, இது என்னது? உங்க மாமன்ற உறுப்பினர்களா உங்க வாக்கை உறுதிப்படுத்திட்டு போறது. அப்ப எங்க வாக்கெல்லாம் பிஜேபி அவங்க வாக்கு. எவன் தனக்கு வாக்கு இல்லையோ அவனுக்கு வாக்கு இருக்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்ல. இப்ப அங்க வெளியேற்றப்பட்ட 81 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, அவன் இங்க வருவான். இங்க பீகார்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு வாக்குரிமை இருந்தா இங்க எடுத்துக்கலாம்னு நீ ஒரு விதி வச்சிருக்க. ஆனா எனக்கு என்ன சொல்ற, 2002 போட்டியா? எங்க அம்மாட்ட போய் என் தாத்தா மாசிலாமணியும் பர்வதம்மாலும் இறந்து போயிட்டாங்க. அம்மாச்சி அவங்க ஓட்டு உரிமை எங்க இருக்குன்னு கேட்டா எங்க அம்மா பாப்பா அங்கிட்டு போயிடும். என்ன அதான் நடக்குது. நீ வேணா பாரு எத்தனை அதிகாரி அடி வாங்கிட்டு ஓட போறேன்னு தெரியல. இன்னும் நாள்ல பாரு. நீ எவனாவது இந்த ஃபார்ம்னு சொல்லு, ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான் என் பசங்க. நான் அப்புறம் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது. ஐ எம் வெரி சாரி. என்ன தம்பி அபவுட் சதீஷ் அப்படி போயிட்டு வேண்டிதான். நம்மளால பார்த்து பண்ணுங்க, நியாயமாற பார்த்து பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு திருத்தத்துக்கு ஒரு அளவு இருக்கு. இவ்வளவுலாம் உங்களால 2 மாசத்துல இதை கொடுத்தா 5 கோடி பேருக்கு நீங்க இந்த படிவத்தை கொடுத்துட முடியுது உங்களால. ஆனா நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கடுக்குது, அப்படியே கஷ்டமா இருக்கு. ஒரு 10 நாள்ல 5 கோடி பேருக்கு இந்த படிவத்தை கொடுக்க முடியறவங்களால, வீடு கொடுக்கறவங்களால வீடுக்கு குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட முடியாதா? முடியும். செய்யக்கூடாது. இது செய்யணும். ஏன்? உங்களுக்கு லாபம் இருக்கு. அதை எடுத்தா எங்களுக்கு லாபம் வந்துடும். அதனால பிரச்சனை. வணக்கம். அதனால மதிப்புமிக்க ஆட்சியாளர்கள், குறிப்பாக தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது என்றால் முழு ஈடுபாட்டோடு அதை எதிர்த்து இதை தடுத்து இந்த எஸ்ஐஆர் இந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்துக்கு ஒத்துழைக்க முடியாது, எடுக்க முடியாது. இந்த வணிக வரித்துறை அதிகாரிகள் சொன்னது போல எல்லாருமே ஒத்துழைக்க மறுத்து மக்களும் ஒரு பெரிய போராட்டத்தை அங்கங்கே செய்து இதை தடுக்கணும். இந்த இரட்டை வாக்குரிமை பெற்றிருக்கிறது, இறந்தோர்கள் வாக்கு செலுத்த அவர் பேர் இருப்பது, கள்ள வாக்கு, இதெல்லாம் தடுக்கணும் என்றால் ஒரு காலம் எடுத்து சரியான அதிகாரிகளை, கற்றறிந்த பெருமக்களை அனுப்பி அவர்களுக்கு போக்குவரத்து செலவு, உரிய ஊதியம் எல்லாம் கொடுத்து பயிற்சி முகாம் நடத்தி எங்கே நீக்கி அது இந்த அவசரமாக நவம்பர் 4 அறிவிச்சு பிப்ரவரி 7 முடிவு பெறும் என்கிறீர்கள். இந்த காலத்தில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் போது யார் எந்த கட்சியோட கூட்டணி, யார் எங்க என்னன்னு எல்லாம் பேசிருக்க காலத்தில் நீங்க திடீர்னு இந்த வாக்கையே சரி பண்ணோம்னா என்ன தம்பி? மேல கூரை பச்சை விண்ணத்துல போடலாமா மஞ்சளா போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கீழே அடித்தளத்துல கொண்ட வச்சு தகர்த்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால மதிப்புமிக்க, மாண்புமிக்க, மேன்மை மிக்க, பெருமை மிக்க, போற்றத்தக்க ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செய்யுங்க நியாயமாரே. இல்லைன்னா எங்களுக்கு இந்த தேர்தல் போட்டியெல்லாம் மயிரே போச்சுட்டு தெருவா இறங்கி ஒரு பயா ஓட்டு போட முடியாது, நீ எவன் நிக்க முடியாது. பெரிய சிக்கலாய் போரும் பாத்துக்க. ஒழுங்கா அதை கைவிட்டுட்டு தேர்தலுக்கு அப்புறம் 29 தேர்தலுக்கு இடையில இந்த சிறப்பு செருப்பு சீர்திருத்தத்தில் அப்புறம் வச்சுக்க. புரியுதா? அன்பா சொல்லும்போது கேட்டுக்க. நன்றி, வணக்கம்.